படம் சூப்பராக இருக்குது. அது கொக்கர்கோலி நல்லா இருக்குது படம். பிடிச்சிருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா தான் சார் இருக்குது. சந்தானம் சார் பாட்டு எதிர்பார்த்து வந்தோம், பாட்டுக்காக தான் வந்தோம். ஆனால் பாட்டு வந்து எடுத்துட்டாங்க. மொட்டைராஜன் சார் காமெடி நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, ஓரளவு ஃபேமிலிக்காக ரிஸ்க் எடுக்கணுன்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சந்தானம் சார் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, காமெடி செகண்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் காமெடி வந்து நல்லா அவர் அவர் தான் காமெடியே கடைசி நல்லா இருந்தது. என்ஜாய் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கம்மி தான். பட் தென் பே அவ்வளோவா இல்லை. ஸோ வாஸ் குட். ஆவரேஜ் காமெடி ஓகே. நல்லா சிரிச்சாங்க. தியேட்டரே சைலண்டாக இருந்துச்சு, நான் மட்டும் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ இட்ஸ் குட். ஆனால் இது பேய் படம்லாம் இல்லை, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜிவிஎம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் அவரு வந்து அவரை மொக்கை ஆக்கிட்டாங்க. பாவம், இஸ் அ டைரக்டர். அவருக்கு இந்த மூவில வந்து ஃபுல்லா சந்தானமா வந்து அதே பிக்சரைஸ்ட். ஸோ அவ்வளவா கௌதம் ஹி டிட் நாட் கம். ஸோ அவரை வந்து காமெடியா சைட்ல போட்டாங்க. நல்லா இருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் போரா இருந்தது, அதுக்கப்புறமேட்டு நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சந்தானம் காமெடி தான் பிடிச்சிருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பயந்தேன், நிறைய வாட்டியே பயந்தேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். பார்ப்பேன். நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ. ஆனால் காமெடி அவ்வளோவா செட் ஆகலை. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ. ரொம்ப நல்ல காமெடியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் கிங்ஸ்லிக்கு அவ்வளோ ரோல் கொடுக்கல. அவ்வளோ கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சாங் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த சாங் இல்லைனால அந்த அளவுக்கு வைப் அவ்வளோ இல்லை. அது தெரில ப்ரோ. பேய் இல்லை, ஆனால் காமிச்சிருக்காங்க ஏதோ. எதுவுமே இல்லை ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா தான் நல்லா அஜித் வர்றவன் படம் சூப்பர்ண்ணா. படம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குல்ல, மாடரேட்டா இருந்துச்சு. இட் வாஸ் நாட் வெரி குட், நாட் வெரி பேட். அவரோட மொட்டை ராஜேந்திரன் ஒரு பக்கம் இருந்தாரு. எனக்கு அவரை தான் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. சந்தானம் விட ஹிஸ் பார்ட் வாஸ் வெரி குட். ஹி பிளேட் a very good thing. லாக் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துல இருந்ததுங்களா? ஃபுல் காமெடி படம் இல்லங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வேணா டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு ஐ எக்ஸ்பெக்டட் a lot. பட் பேய் படம் சொல்ல முடியாது. இட்ஸ் a family entertainment film. So ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். You should not expect ghost in it. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? give 8.5. ஓகே, थैंक यू. சோ நல்லா இருக்குண்ணா. அந்த அந்த அளவுக்கு இல்லை. அவர் கூட அந்த மொட்டராஜன் காமெடி நல்லா இருந்தது. சண்டை அவ்வளோவா இல்லைண்ணா. அவங்க தான் நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி இல்லை. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் வர வந்தால் நல்லா பண்ணலாம். காமெடி நல்லா இருக்குது, பார்க்கலாண்ணா. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவ்வளோலாம் நான் எதிர்பார்க்கறதால இல்லை ப்ரோ.
ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வந்தேன் ப்ரோ. படம் நல்லாவே இல்லை ப்ரோ. படம் சந்தனம் வந்து இப்போ இதுவாக தான், சந்தனம் நினச்சாலே ஃபன்னாக தான் வரும். படம் நம்ம பார்ப்ப வருவோம். ஃபன்னாகவே இல்லை. சைடு ஆக்டர்ஸ் தான் எல்லாரும் ஃபன் பண்ணுறாங்க. சந்தனம் நான் எதிர்பார்த்து வந்தேன். பல டிடி நெக்ஸ்ட் மாதிரி இல்லை. அது ஒருத்தே இல்லை. ஃபுல்லாக ஃபைட் சீனே நடக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்ம பார்த்து நடக்குது. அதை லேக் அடிக்குது. படம் வேறு லேக் அடிக்குது. அது வேறு இந்த சைடு ஆக்டர்ஸ்லாம் எல்லோரும் நல்லா பண்ணுறாங்க. சந்தனம் பெனிஃபிட்டே இல்லை ப்ரோ. நான் எதிர்பார்த்து சந்தனம் தான் நல்லா ஃபன் பண்ணுவார்னு நினச்சேன். அது ஃபன்னே இல்லை ப்ரோ. அதில் யார்? ஆமாம் ப்ரோ. அதுதான். ஆனால் அவ்வளோ ஒர்த்து இல்லை ப்ரோ படம். அதை ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியாக வந்தால் ஒன் டைம் பார்க்கலாம். லைட்டாக ஃபன்னாக இருக்குது. அதெல்லாம் ப்ரோ. அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் ஓரளவு பரவாயில்ல ப்ரோ. அதான் லைட்டாக ஃபன்னாக இருக்குது ப்ரோ. அளவு நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் படம் பேய் மாதிரி இல்லை, சும்மா காமெடியாக இருந்த மாதிரி. காமெடியாக இருந்துச்சு. கிங்ஸ்லி செமையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மாடரேட்டா இருந்துச்சு. இட் வாஸ் நாட் வெரி குட், நாட் வெரி பேட். அவரோட மொட்டை ராஜேந்திரன் ஒரு பக்கம் இருந்தாரு. எனக்கு அவரை தான் ஆக்சுவலி பிடிச்சிருந்துச்சு. சந்தானம் விட his part was very good. He played a very good thing. லாக் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துல இருந்ததுங்களா? ஃபுல் காமெடி படம் இல்லங்க. இல்லையா? இல்லங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வேணா டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்துட்டு I expected a lot. பட் பேய் படம் சொல்ல முடியாது. இட்ஸ் a family entertainment film. So ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். You should not expect ghost in it. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம்? Give 8.5. ஓகே, थैंक यू. சோ படம் ஓவர் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. நல்லா எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா பண்ணிருக்காங்க. காமெடியா இருக்கா படம்? ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா அஜித் வேறலாம். நல்லா அஜித் வேறலாம். படம் சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா. படம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா தான் சார் இருக்குது. சந்தானம் சார் பாட்டு எதிர்பார்த்து வந்த பாட்டுக்காக தான் வந்தோம். ஆனால் பாட்டு வந்து எடுத்துட்டாங்க. மொட்டைராஜன் சார் காமெடி நல்லா பண்ணியிருந்தார். ஓகே, ஓரளவு ஃபேமிலிக்காக ரிஸ்க் எடுக்கணுன்றது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சந்தானம் சார் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, காமெடி செகண்ட் ஹாஃப் காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் காமெடி வந்து நல்லா அவர் அவர் தான் காமெடியே கடைசி நல்லா இருந்தது. என்ஜாய் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கம்மி தான். படம் சூப்பராக இருக்குது. அது கொக்கர்கோலி நல்லா இருக்கிற படம். பிடிச்சிருக்குது. சூப்பராக இருக்குது.